ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிடர் குழுவின் சார்பாக வைகாசி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சோமியா ஐயா நானும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம். இப்போ இந்த வைகாசி மாத பலன்கள் 14/5/2024 முதல் 14/6/2024 வரைக்கும் வைகாசி மாதம். இந்த வைகாசி மாதத்துலேயும் என்னென்ன நல்ல நாட்கள் சுப நாட்கள் இருக்கிறது, அதே போல் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்முடைய டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா சொல்லுவாங்க. அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் இப்போ பார்க்க போகிறது ஒவ்வொரு மாதமும் பலன்கள் பார்த்துக்கிட்டு வரோம். அதுபடி இந்த வருஷம் குரோதி மாதம் வைகாசி மாத பலன்களை பார்க்க போகிறோம். சரி, பலன்களை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப சௌரியமாக இருக்கும். இதில் பிறக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னாக்கா வைகாசி மாதம் 21ஆம் தேதி, அதாவது ஆங்கில தேதி 3/6/2024 திங்கக்கிழமை. நமக்கு பொறுத்தளவுக்கு என்றைக்குமே ஒரு புது மனைக்கு பூஜை போடணும் அப்படின்னாக்க வாஸ்து நாட்களில் போடுறது சிறப்பாக இருக்கும். வாஸ்து நித்திரை விடுற நாட்கள் அப்படின்றத பொறுத்தளவு பார்த்தா வருஷத்துக்கு 8 நாட்கள் வரும். நம்மளோட அதிர்ஷ்டமோ என்னமோ இப்போ இந்த வைகாசி மாதத்துலேயே இந்த வாஸ்து நித்திரை விடுற நாள் வருது. அப்போ இதுவரையிலும் மனம் வாங்கி வச்சுட்டு பூஜை போடுறதுக்கு காத்துக்கிட்டு இருந்தவங்க அத்தனை பேருக்கும் இந்த 3/6/2024 அன்னைக்கு வாஸ்து நேரம் அப்படின்றது காலையில் 9:05 10:35 வரலும் இருக்குது. அதுலேயும் ஆஸ்பீசியஸ், அதாவது மிக பரம பவித்திரமான நேரம் அப்படின்றது 9:59 10:35 வரணும். இந்த காலகட்டங்களில் ராகு காலம், யமகண்டம், குளிகை, கரிநாள் எதுவுமே பார்க்க வேண்டாம். வாஸ்து நித்திரவிட நாள் பூஜை போட்டாச்சு அப்படின்னா அந்த கட்டட வேலை நிற்காமல் கண்டினியூவாக போகும். கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும், அதே போல் மெட்டீரியல் எல்லாமே கிடைக்கும். எந்த சங்கடமும் இல்லாமல் நிகழ்த்தக்கூடிய நாள் இந்த வைகாசி மாதம் 21ஆம் தேதி, ஆங்கில தேதி 3/6/2024. சரி, இதுக்கு அடுத்தது பார்க்கணும் அப்படின்னாக்க வைகாசி மாதம் அப்படின்னாலே விசாகம் அப்படின்றது. வைகாசி விசாகம் வருது வைகாசி மாதம் 10ஆம் தேதி, ஆங்கில தேதிக்கு 23/5/2024 வைகாசி விசாகம். சரி, இதுக்கு அடுத்தது வைகாசி மாதம் 15ஆம் தேதி, அதுக்கு ஆங்கில தேதி அப்படின்றது 28/5/2024 அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி. எப்பொழுதுமே அக்னி நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு சூரியன் சித்திரை மாதத்தில் பரம உச்சத்தில் வரும்போது வரக்கூடியது அக்னி நட்சத்திர தோஷம்னு பேர். அக்னி நட்சத்திரன்றது மே 4 மே 21 வரையிலும் அக்னி நட்சத்திரம் இருக்குது. அதில் முன்கத்திரி பின்கத்திரி எப்படிம்பாங்க. முன்கத்திரின்றது 7 நாள் முன்னாடி, பின்கத்திரின்றது 7 நாள் பின்னாடி. அப்படி பார்க்கும்போது 21/7/28 அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி ஆகுது. இந்த காலகட்டங்களில் பெரும்பாலான சுப நிகழ்ச்சிகளை தவிர்ப்பது நல்லது. வேறு தவிர்க்க முடியாமல் பண்ணணும்னா அருகில் உள்ள ஜோசியர்கிட்ட கேட்டுக்கிட்டு பண்ணலாமான்னு கேட்டுக்கிட்டு பண்ணுங்கள். மற்றபடி இந்த 28 நாளும் முன்கத்திரி பின்கத்திரியில் பண்ணுறதை தவிர்ப்பது மிக சிறந்தது. சரி, இப்போ இந்த வைகாசி மாதம் பிறக்கும் பொழுது எந்தெந்த கோள்கள் எந்தெந்த நிலையில் இருக்குது அப்படின்றத கோள் சாரம் அப்படிம்போம். அதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு காலபுருஷ தத்துவத்துப்படி முதல் ராசி அப்படின்றது மேஷ ராசி. மேஷ ராசியில் புத பகவானும் சுக்கிர பகவானும் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது ரிஷபராசி, சூரிய பகவானும் மாறின குரு பகவானும் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது கன்னியாராசி, கன்னியாராசியில் கேது பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தது கும்பராசியில் சனி பகவான் இருக்கார். காலபுருஷ தத்துவத்தின் கடைசி ராசியான மீன ராசியில் செவ்வாய் பகவானும் ராகு பகவானும் இருக்கின்ற இந்த கோல்சார நிலையில் இந்த வைகாசி மாதம் பிறக்குது. நம்ம எப்பொழுதுமே இந்த கோல்சாரத்தில் பலன் சொல்கிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு 2 விதமாக இருக்குது. மெல்ல செல்லும் கிரகங்கள், விரைவாக செல்லும் கிரகங்கள் இருக்குது. மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு குரு பகவான் சற்றேறக்குறைய 1 வருஷம், அடுத்தது ராகு கேது பகவான் சற்றேறக்குறைய 1.5 வருஷம், சனி பகவான் 2.5 வருஷம். இதை தவிர பாக்கி கிரகங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இவங்களை வச்சுக்கிட்டு பலன் சொல்கிறது. இதை தவிர உங்களுக்கு செவ்வாய் இது வச்சுக்கிட்டு பலன் சொல்கிறது. அப்போ நாம் இப்போ பலன் சொல்ல வர்றது விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சுக்கிட்டு சந்திரன் 2.5 நாளைக்கு ஒரு ட்ரிப் மாறுறாரு. அப்படி மாறும்பொழுது இந்த வைகாசி மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் அதுக்குள்ளார மாறுறாங்க. எப்பொழுதுமே இந்த சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் 41 நாள்லேருந்து 45 நாள் மாறுவாங்க. அதுபடி மாறக்கூடியது அப்படின்ற பொறுத்தளவுக்கு 20/5 சுக்கிர பகவான் ரிஷபத்தில் மாறுறாரு. அதுக்கு அடுத்தது 24/5 புத பகவான் ரிஷபத்துக்கு மாறுறாரு.
31/5 செவ்வாய் மேஷத்துக்கு மாறுறாரு. அதுக்கு அடுத்த மாற்றம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு 9/6 புத பகவான் மிதுனத்துக்கு மாறுறாரு. 13/6 சுக்கிர பகவான் மிதுனத்துக்கு மாறுறாரு. அப்போ இந்த 4 கிரகங்களும் மெல்ல செல்லும் கிரகங்கள் கிடையாது, விரைவாக செல்லும் கிரகங்கள். இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம பலன் சொல்ல போகிறோம். அதுபடி இப்போ பலனை பொறுத்தளவுக்கு மேஷத்திலிருந்து மீனத்துக்கு வரையிலும் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் உண்டு அப்படின்றத விரிவாகவும் விளக்கமாகவும் பார்ப்போமா? துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். இந்த துலா ராசிக்காரர்களுக்கு பார்த்தலையானால் 8ஆம் இடம் அதிகமாக சுபத்துவம் அடைஞ்சு வலுப்பெற்று போய் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த மாதம், அதாவது குரோதி வருஷம் வைகாசி மாதத்தில் பார்த்தலையானால் 8ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல சூரிய பகவான், அதை தவிர குரு, சுக்கிரன், புதன் 4 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். சமசப்தமத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. பொதுவாகவே இந்த மாச கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 4 கிரகங்களை வச்சு தான் மாதத்தினுடைய பலன் சொல்லுவோம். இந்த மாதமான வைகாசி மாதத்தில் பார்த்தேன்னா சமசப்தமத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறது ரொம்ப விசேஷம். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம். திருமண பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டம். என்ன சாமி, 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது எப்படி திருமண பிராப்தி ஏற்படும்னா, சமசப்தமத்தில் சப்தமாதிபதி ஆட்சி பெற்று போய் இருக்கக்கூடிய காலகட்டம். சுக்கிரனும் ஆட்சி பெற்று போய் 8ஆம் இடத்துல இருக்கார். குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறது பெரிய விசேஷம். அதனால் திருமணத்திற்கு பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 6ஆம் இடம் வலுப்பட்டுருக்கு, 5ஆம் இடமும் வலுப்பட்டுருக்கு. திருமணமாய் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு இப்போ குழந்தை பிராப்தி வரும். ஏன்னா சனி பகவான் 5ஆம் இடத்துல இருந்தாலும் புத்திர ஸ்தான அதிபதினு சொல்லக்கூடியவர் மூல திரிகோண வீட்டில் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால கண்டிப்பாக திருமணமாகி ரொம்ப நாள் ஆகி குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படும். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 11ஆம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் உண்டு. எதிரிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டம். போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம். உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பார்வையில் கேது பகவான் இருக்கிறதுனால கேளை யோகம்னு பேர். அதனால் உங்களுடைய சொந்த ஊருக்கு போய் இந்த ஐயனார் அந்த மாதிரியான முனீஸ்வரர் மடங்கள், பீடாதிபதிகள் இவங்களெல்லாம் போய் சேவிச்சுட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய சொந்த ஊர், சொந்த கிராமத்தை போய் பார்த்துட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சித்தர்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 8ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால திடீர் பணயோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. சப்தமாதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. பொதுவாகவே இந்த துளாராசிக்காரர்கள் பெரிய ஏற்றமான காலகட்டம். ஏன்னா வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி, ராகு, கேது மற்றும் குரு எல்லாமே நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா குரு பகவான் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் அவருடைய பார்வை மிகவும் ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இதன் மூலியமாக பார்த்தோம்னா உங்களுக்கு எது எடுத்தாலும் வெற்றி. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த மாதத்தில் உங்களுடைய தந்தையாரின் உடல்நிலை, நீங்கள் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம், தொழிலில், சொந்த தொழிலில் என்ன ஒரு ஏற்றம் இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா பகவதி அறிஞன் ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா தெளிவாக விளக்கமாக விரிவாக சொன்னீங்க. எப்பொழுதுமே ராசியாதிபதியான சுக்கிரன் ராசிக்கு இன்னொரு இடமான ரிஷபத்தில் ஆட்சி பெற்ற சுக்கிரன், அவர் மட்டும் தனித்து இல்லை, பிரகஸ்பதியான குரு, அதே போல் லாபாதிபதியான சூரியன், இவங்க இதை தவிர அனலைசிங் கிரகமான 12ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதி எல்லாம் சேர்ந்து 8ஆம் இடத்துல வலுப்பெற்று இருக்கிறாங்க. சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள். சுக்கிரன் அப்படின்னாலே கலை தொடர்புடைய துறைக்கு உள்ளானவங்க. அதாவது சின்னத்திரை அப்படின்றது இந்த டிவியில் ஆக்ட் பண்ணக்கூடியவங்க, பின்னிருந்து இயக்கக்கூடியவங்க, கேமராமேன், டைரக்டர், இவங்க எல்லாம் கடந்த காலகட்டங்களில் வாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டில் வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு உண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா 6ல் ராகு, 8ல் ராசியாதிபதி சுக்கிரன். அப்போ வெளியூர், வெளிநாட்டில் படப்பிடிப்புகள் மூலியமாக இங்கே வந்த வருமானம் மாதிரி 3 மடங்கு வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது 11ஆம் அதிபதி 8ல் ஏறி இருக்கார். அந்த 11ஆம் அதிபதி லாபாதிபதி
லாபாதிபதி 8ல் ஏறி இருக்கார். 8ல் ஏறிக்கிற பிரகஸ்பதியான குரு பகவானும் சேர்ந்து இருக்கார். தனம் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டுக்கு கனெக்ஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்படி கனெக்ஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு? இந்த துளாராசியை சேர்ந்த குழந்தைகளாக இருந்தால் இந்த மே ஜூன் ஜூலையில் ஐஐடி ஜேஇஇ நீட் போன்ற தேர்வுகள் கிடைக்கும். அதில் வேண்டிய மதிப்பெண்ணுக்கு மேலே அதிகமான மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதன் மூலிமா வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்கள் விருப்பப்பட்ட பல்கலைக்கழகங்களில் சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தனக்காரகனான குரு பகவான் 8ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான வாக்கு தனம் குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். வெளிநாடு போகணும் அப்படின்னு முயற்சி எடுத்தால் அதற்கு உண்டான பணம் கிடைக்கும். சரி, அடுத்தது ராகு 6ல் இருக்கார். மறைந்த ராகு எப்பொழுதுமே கெட்ட கிரகங்கள் கெட்ட இடத்துலையும் நல்ல கிரகங்கள் நல்ல இடத்துலையும் இருக்கணும். அப்போ ராகு மீன ராகு முயற்சி எடுத்தால் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் எதிர்பார்த்த யூனிவர்சிட்டி, டாப் 10 யூனிவர்சிட்டி இன் த வேர்ல்டு, டாப் 10 யூனிவர்சிட்டி இன் த கண்ட்ரி, டாப் 10 யூனிவர்சிட்டி இன் த ஸ்டேட், இது எல்லாத்துலேயும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா? கண்டிப்பாக உண்டு. இதை தவிர ராசிக்கு 8ல் இருந்து குரு பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால இந்த துலா ராசிக்காரர்களுக்கு இத்தனை நாளாக கல்யாணம் ஆகாமல் இருந்துகிட்டு இருந்தது. திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துகிட்டு இருந்துச்சு. எதனால் தடை தாமதம் ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சுன்னே தெரியாமல் இருந்துகிட்டு இருந்தாங்க. ராசிக்கு 7ல் இருந்த குரு பகவான் நமக்கு சுயமுயற்சியை கொடுத்தார், தொழிலை நல்லபடியாக பண்ணார், உடல் ஆரோக்கியத்தை கொடுத்தார். ஆனால் திருமணத்தை சரியாக இது பண்ணாமல் தாமதம் பண்ணிகிட்டே இருந்தார். அப்போ இந்த திருமண வாய்ப்புகள் கைகூடக்கூடிய காலகட்டங்கள் இந்த வைகாசி மாதத்தில் கண்டிப்பாக ஃபுல் பிளட்ஜில் பார்க்க ஆரம்பித்தோம்னா வைகாசி எண்டுக்குள்ளார நிச்சயதார்த்தம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தது பிரகஸ்பதியான குரு பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறார். ராசிக்கு 4ஆம் இடம் அப்படின்றது வண்டி வாகனம் மாத்ருஸ்தானம். வண்டி வாகனம் இல்லாத சைக்கிள் இருக்கிறவங்க 2 வீலர் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 2 வீலர் இருக்கிறவங்க கார் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கார் இருக்கிறவங்க லேவிஷ் கார் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர கடந்த காலகட்டங்களில் அர்த்தாசிரம சனி நடந்ததுனால அம்மாவோடைய உடல்நலத்தில் தொந்தரவு இருந்துகிட்டு இருந்துச்சு. அதனால் பொருளாதார விரயம் இருந்துகிட்டு இருந்துச்சு. அந்த பொருளாதார விரயங்கள் எல்லாமே பிரகஸ்பதியான குரு பகவான் தனக்காரகனான குரு பகவான் பார்க்கும் பொழுது அதுலேருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு. ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னா துளாராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதம்னு சொல்லலாமா? கண்டிப்பாக யோகமான மாதம், அதிர்ஷ்டமான மாதம்னே சொல்லலாம். சரி, இதில் ஒரு சில பேருக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரமநாதனோ சூட்சுமநாதனோ சரியான இடத்துல இல்லாமல் தொல்லைகள் கொடுத்துக்கிட்டு இருந்தால் அவங்க என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்றதையும், இதை தவிர இந்த வைகாசி மாதத்தில் 32 தேதி, இந்த 32 தேதியில் சந்திராசிரம தினங்கள் எண்ணிக்கை, அந்த சந்திராசிரம தினங்களில் என்னென்ன காரியங்கள் செய்யக்கூடாது அப்படின்றத விரிவாகவும் விளக்கவாகவும் நம்ம ஐயா சக்தி சோமையா அவங்க சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக தெளிவாக விளக்கமாக 2 பேருமே சொன்னீங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. இப்போது இந்த துளாராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வைகாசி மாதத்தில் 23, 24, 25 காலையில் 9, 11 வரைக்கும் இருக்குது. இது வைகாசி மாதத்தினுடைய தேதி 23, 24, 25ங்கிறது. அதுக்கு ஆங்கில தேதி அப்படின்னு சொல்லக்கூடியது 5/6/2024 புதன்கிழமை, 6/6/2024 வியாழக்கிழமை, 7/6/2024 வெள்ளிக்கிழமை காலையில் 9 மணி 11 நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள். இந்த சந்திராஷ்டம தினங்களில் என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக வெளியூர் பயணங்கள் இருக்கக்கூடாது. வெளியூர் வெளிநாடு எந்த ஊருக்குமே பயணங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். அதே மாதிரி சுபகாரியங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறது, அதாவது திருமணம் வேறு அதே மாதிரி சுப நிகழ்ச்சிகள் எதுவாக இருந்தாலும் அந்த நாட்களில் செய்யக்கூடாது அப்படிங்கிறதும். அடுத்தபடியாக என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நாட்களில் பொதுவாக இந்த நாட்களில் புதுசாக தொடங்குகிற விஷயங்களையும் செய்யக்கூடாது. அதாவது இது வரைக்கும் நம்ம செஞ்சதே கிடையாது, இப்போ தான் முதல்ல செய்கிறோம் அப்படின்னா அதையும் செய்யக்கூடாது.
இந்த 3 காரியங்களையும் தவிர்க்கணும். இது போக இந்த 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 நாட்களில் வந்து எதிரிகளாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் அவர்களோட பேசுகிற போது இது நிதானமாக வந்து பேசுகிறது நல்லது. உங்ககிட்ட சில பேர் வந்து கருத்துக்கள் கேட்டாங்கன்னா கூட அதுக்கு வந்து ஆமாம் உண்டு இல்லை அப்படின்னு சிங்கிள் வேர்டில் ஒரு வார்த்தையில் இதையே சொல்லக்கூடிய வாசகத்தை நீங்கள் உபயோகப்படுத்திக்கிறதும் நல்லதாக இருக்கும். ஏன்னு கேட்டால் இதனால வந்து அது வழக்காக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால வந்து நம்ம வந்து கவனத்தோடு பேசணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறோம். இதெல்லாம் பண்ணணும். இதெல்லாம் வந்து பண்ணுனா உங்களுக்கு இந்த நாட்களும் நல்ல நாட்களாகவே அமைஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறோம். மேலும் வந்து உங்களுடைய ஜாதக பிரகாரம் கோச்சார ரீதியிலையோ தசாநாதனுடைய வழியிலையோ அந்தரநாதனுடைய வழியிலையோ புத்திநாதனுடைய வழியிலையோ உங்களுக்கு சரியில்லாத நேரமாக இருந்தால் அந்த அந்த கிரகம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அந்த கிரகத்திற்குண்டான தினங்களில் அந்த கிரகத்திற்குண்டான தெய்வத்திற்கு போய் தீப வழிபாடு பண்ணியும் அல்லது அர்ச்சனை செய்தும் இந்த மாதத்தை நீங்கள் வந்து அந்த 4 கிழமைகளையும் 4 வாரம் என்ன கிரகத்துக்கு சரியில்லையோ அந்த கிழமை அன்றைக்கே போய் செய்துக்கிறது சால சிறந்ததாக இருக்கும். எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, என்ன அந்தரம் நடக்குது, என்ன சூட்சமம் நடக்குது, இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்கிறவங்க இப்போது இது வந்து சுக்கிரனுக்கு பண்ணக்கூடிய, அதாவது உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன். அப்போ சுக்கிரன் அப்படின்றதுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அம்பாள் பெண் தெய்வங்களை போய் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வழிபடுறதும் அர்ச்சனை பண்ணி வழிபடுறதும் தீபமேற்றி வழிபடுறதையும் பண்ணினீங்கன்னா இதனால் வரக்கூடிய விளைவுகளில் இருந்து மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் நன்மை அடைய முடியும். இதை பற்றி உள்ள மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, துலா ராசியை பொறுத்தவரையிலும் நல்ல ஒரு ஏற்றமான காலம். ராசிநாதன் 8ஆம் இடம் தன்னுடைய சொந்த வீட்டிலே இருக்கிறது பெரிய விசேஷம். மறைந்த இடத்திலிருந்து பொருள்கள் வரக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா 11ஆம் அதிபதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். திருமண யோகம் வந்தாச்சு. உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும். சொந்த ஊர் கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது உங்களுடைய மூதாதையர்கள் வழிபட்ட கோவிலுக்கு போய் வழிபட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பேச்சில் நல்ல நளினம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு போட்டித் தேர்வில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். அதை தவிர பார்த்தோன்னா பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதுவும் வந்து இந்த இது ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, அதாவது வெள்ளித்திரை சின்னத்திரையில் வந்து ஹீரோயின்ஸை விட சைடு ஆர்டிஸ்ட்டு டைரக்டர்ஸு வெள்ளித்திரையின் பின்னாடி இருந்து செயல்படுத்தக்கூடியவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா ராசிநாதன் 8ஆம் இடத்துல மறைஞ்சு இருக்கிறதுனால மறைமுகமாக செயல்படக்கூடியவர்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடும். அதுவும் ஆர்ட் டைரக்டர்ஸு இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம், டான்ஸ் மாஸ்டர்ஸ் இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். இதை தவிர வந்து இந்த காட்டன் ஃபேப்ரிக்கு, அதை தவிர வந்து இந்த இண்டஸ்ட்ரி, அதாவது நூல் இண்டஸ்ட்ரி, அதை தவிர வந்து காட்டன் துணி நெய்யக்கூடிய இண்டஸ்ட்ரி, பால் பதனிடக்கூடிய பொருட்கள், இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அழகு சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்களை விற்பவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். மொத்தமாக இந்த துலா ராசிக்காரர்களுக்கு குரோதி வருஷம் வைகாசி மாதம் ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அமையும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம்.